ராதே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சீரடிக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு இப்போது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்திருக்கோங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஹைதராபாத் ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் சீரடி போகிறதாக தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஒரு ட்ராவல்ஸ் மூலியமாக புக் பண்ணி கோயம்புத்தூரில் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே இருந்து இப்போ ஃப்ளைட்டில் நான் போகிறது எனக்கு முதல் அனுபவம். ஏன்னா சொல்லுவாங்க, ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டு ஏதாவது கிடச்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் அந்த குழந்தை கேட்ட உடனே அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க பாருங்கள். அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அந்த குழந்தை பருவத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு அப்படின்னாலும், ஆனால் எனக்கு ஃப்ளைட்டில் போகிறது முதல் அனுபவம். அதுவும் என்னுடைய பிறந்தநாளான இன்றைக்கி என்னுடைய பையன்கள் என்னுடைய ஆசையை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளைட்டில் உங்களை கூட்டிகிட்டு போகிறோமா அப்படின்னு சஸ்பென்ஸாக எனக்கே தெரியாது. காலையில் பிறந்தநாள் அப்படின்னா முதல் நாள் என்கிட்ட, அம்மா நீங்கள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க, 2 நாளைக்கு துணியெல்லாம் நம்ம இந்த மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி சீரடி போகிறோன்னு அவங்க டிக்கெட்டெல்லாம் ஒரு 2 months பிஃபோரே எல்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு எனக்கு சொல்லாமல் சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி எனக்கு பேசவே முடியல. கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியே வந்துருச்சு. அந்த நாள் நினச்சி பார்க்குறப்போ வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா, ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க நம்மளுடைய தேவைகள் புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நம்மளுக்கு செய்கிறாங்க பாருங்கள். இதுக்கு உண்டான ஆசை, அதுக்கு உண்டான ஒரு சந்தோஷம், பூரிப்பு, மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் ரொம்பவுமே கொடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய பையங்க அந்த அளவுக்கு என்னை ஒரு இன்ப அதிர்ச்சியில் ஆளாக்கிட்டாங்க. இந்த ஃப்ளைட் அனுபவம் அப்படிங்கிறது பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் எல்லாம் ஒரு வியப்பு. இப்படி தான் இருக்கணுமா, உட்காரணுமா அப்படிங்கிற மாதிரி. சீட் பெல்ட் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் சினிமாவில் பார்ப்பேன் நான். ஃப்ளைட்டில் போகிறதுனா சீட் பெல்ட் எப்படி போடுவாங்கன்னு தெரியாது அப்படின்னுலாம் சொல்லி ஒருத்தருக்கு இது பண்ணுறதெல்லாம் சினிமாவில் பார்த்துருக்கேன். நான் அந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டில் ஏறுறப்போ எனக்கு அந்த ஞாபகம் எல்லாமே வந்தது. நம்ம இந்த மாதிரி உட்கார்றப்போ எப்படி இது பண்ணுவோம் என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொன்றுமே அது ஜன்னல் பக்கத்தில் சீட்டில் சின்ன குழந்தையில் உட்காந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி என் பையன், நீங்கள் ஜன்னல் சைடில் உட்காந்துக்கோங்கம்மா, அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளைட்டு மேலே போகிறது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளைட்டு கரெக்டாக டேக் ஓவர் ஆகிறது, லேண்டிங் ஆகிறது எல்லாமே அப்படி ஆகாயத்து மேலே பறப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த ஆகாயத்து மேலே பறக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆன்லைன் ஸ்லோகாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னுடைய சேனலில் நிறைய சமையல் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஒரு மல்டி கண்டென்ட் சேனல் அப்படின்னு கூட என்னுடைய சேனல் சொல்லலாம். டிவைன் மியூசிக்காக நிறைய பாட்டுகளெல்லாம் இருக்குது. ஸ்லோகாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வரேன். அதே மாதிரி நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸு எல்லாமே இருக்குதுங்க. இப்போ நாங்கள் ஹைதராபாத் அங்கே ஒரு 1/2 hour கழிச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்ததாக ஒரு ஃப்ளைட்டில் கிளம்பி இங்கே சீரடிக்கு வந்துட்டோம். மொத்தம் கோயம்புத்தூர்லேருந்து சீரடிக்கு ஃப்ளைட்டில் வந்தோம் அப்படின்னா 2 hours வந்துடலாம். நம்ம சாதாரணமாக ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா ஒரு நாளெல்லாம் ஆயிரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வந்தங்காட்டி தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ டைம் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நேரம் மிச்சப்படுத்தி அதே மாதிரி பணம் செலவு அப்படின்னு நினைப்போம். ஆனால் கடவுளுக்காக வரக்கூடிய நேரங்கள் அவராக ஏற்படுத்தி கொடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதுனால நாங்கள் இந்த மாதிரி வர முடிஞ்சதுங்க. நாங்கள் சீரடி ஏர்போர்ட் வந்துட்டோங்க. இப்போ ஏர்போர்ட்குள்ளே இருந்து உள்ளே நுழைஞ்ச உடனேவே சாய்பாபாவுடைய அந்த ஃபோட்டோவோட அப்படியே எங்களுக்கு கண்ணில் பார்த்த உடனேவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எங்களுடைய லக்கேஜ் எல்லாமே அப்படியே நாங்கள் கார்கோவில் போட்டு விட்டுறது எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இப்போ எங்களுக்கு உண்டான ரூமுக்கு நாங்கள் கிளம்ப போகிறோங்க. இந்த வீடியோஸுடைய கண்டினியூஸ் வீடியோ உங்களுக்கு அடுத்தது வந்துடும். சாய்பாபாவினுடைய தரிசனம், அதுக்கப்புறமாக அங்கே இருக்கக்கூடிய ஷாப்பிங் எல்லாமே நான் போடுவேன். அதே மாதிரி நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.